रहमतुल्लाहि ताला व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم ألا لا يحلون رجل بامرأة إلا كان ثالثهما الشيطان رواه أحمد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாமியர்களில் ஆண்கள் இப்படி வாழ வேண்டும், பெண்கள் இந்த முறையில் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு வரையறுத்து இஸ்லாமியன் என்பவன் இந்த அடிப்படையில்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு பலதரப்பட்ட நபிமார்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அனுப்பி தந்து இறுதியாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இறுதி நபி இவர்களுடைய நடைமுறைகள்தான் இஸ்லாமியர்கள் பேண வேண்டிய விஷயம் என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதிலே ஒரு விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றான், நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் அதுபோன்று முஸ்லிமான மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் மறைவான இடங்களை மறைத்து கொள்ளட்டும். எது எப்படி என்றால், அது அவர்களுக்கு அந்த மறைக்கக்கூடிய விஷயங்கள் மறைப்பதினால் எந்தவித ஆபத்துகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு அது சிறந்ததாக இருக்குகின்றன என்பதை அவர்கள் அறிந்து விட்டார்களேயானால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வழிதவரவும் மாட்டார்கள், தீய விஷயங்களை அவர்கள் சந்திக்கவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறிவிட்டு மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், வகான் அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தாலா மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்குகின்றான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை ஒரு செய்தியாக உங்களுடைய உம்மத்தினர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நீங்கள் கூறுங்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹு தாலா எடுத்து வைக்கின்றார். இன்றைய காலத்திலே நாம் பார்ப்போமேயானால் பல விஷயங்களிலே நாகரிகம் என்ற பெயரில் மனிதர்கள் வழி தவறுவதை நம்மால் காண முடிகின்றன. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் நாகரிகம் என்ற அந்த போர்வையிலே மக்கள் தவறான வழியை போதிக்கப்படுகின்றார்கள். அதுபோன்றுதான்
இன்றைய பெண்கள் நாகரிகம் என்ற பெயரிலே எங்களுடைய உடை எங்களுடைய நாகரிகம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உடை எங்களுடைய உரிமை என்ற அந்த போர்வையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலத்திலே அவர்களுடைய உடையை ஒரு மனிதன் பார்ப்பானேயானால் ஒரு ஆசை வராத ஒரு கல்விக்கு கூட ஆசை வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே பெண்கள் இந்த உலகத்தில் திரியக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்குத்தான் ஒரு கவிஞன் சொன்னான், மனிதனுக்கு ஆசை வருகிறதோ இல்லையோ, இன்று உள்ள பெண்களை பார்க்குகின்ற பொழுது கற்களும் கூட அந்த பெண்களை பார்த்து ஆசைப்படுகின்றது என்பதாக ஒரு கவிஞன் கூறி காட்டினான். அப்படிப்பட்ட ஒரு ஆபாச உடைகளை அணிந்து கொண்டு இது எங்களிக நாகரிகம், இது எங்களுடைய உரிமை என்பதாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் கண்ணை எந்த அளவிற்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் கூறுகின்ற பொழுது உங்களுடைய கண்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, முதலிலே உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதையே இஸ்லாம் முதலில் வலியுறுத்துகின்றது. நீங்கள் தவறி பார்ப்பீர்களேயானால் அந்த முதல் பார்வை அல்லாஹுடைய படைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்பதற்காக உங்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மன்னிப்பை வழங்குகின்றார். இரண்டாவது பார்வையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அதற்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குகின்றான். மூன்றாவது பார்வை தவறான பார்வை பார்ப்பீர்களேயானால் அது பாவமாக எழுதப்படுகின்றது என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார். இப்படி வாழ்க்கையிலே பேணக்கூடிய விஷயங்கள் ஆடை விஷயமாக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அழகாக நமக்கு கற்றுத்தருவது இந்த இஸ்லாம் தான். ஒரு தடவை மதீனா நகரிலே பனு கைன்கா என்றும் யூத குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் பெண்மணி வியாபாரத்திற்காக தலையிலே கூடையை சுமந்து செல்கின்றார்கள். அந்த பகுதியை சேர்ந்த ஒரு யூதன் அந்த பெண்ணுடைய புடவையை பிடித்து இழுக்குகின்றான். அந்த பெண் மானபங்கப்படுத்தப்படுகின்றார். அந்த உடை கலண்டு விடுகின்றது. அந்த பெண்ணுடைய மானபங்கப்படுத்தப்பட்டு அந்த பெண் கூச்சத்தோடு ஒண்டி ஒதுக்குகின்றார். அதை பார்த்து கொண்டிருந்த அன்சாரி சஹாபி கோபமாகி தன்னிடத்தில் உண்டான அந்த வாளை கொண்டு அந்த யூதனை கொன்று விடுகின்றார். கொன்றவுடனே அந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் பனு கைன்கா என்ற அந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அன்சாரி சஹாபியை வெட்டி கொண்டு விடுகின்றார். இந்த செய்தி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் செய்தது தவறு என்பதை அவர்கள் உணர்த்தும் வண்ணமாக அந்த பைன் கணுக்கா என்ற அந்த கோத்திரத்தாரை மதீனா நகரை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள் என்பதாக வரலாறு நமக்கு குறிக்காட்டுகின்றது. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்கள் என்பவர்கள் நாம் எப்படி தங்கத்தை வாங்கினால் சேமிக்குகின்றோமோ, அதை ஒரு பொருளாக மதித்து அதை மறைத்து வைக்குகின்றோமோ, நம்மிடத்திலே பொன் இருந்தால் பொருள் இருந்தால் நம்மிடத்திலிருந்து திருடி சென்று விடுவார்களோ என்ற அந்த பயத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அல்லவா? அதுபோன்று நம்முடைய பெண் மக்களை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, நீங்கள் ஃபலா தஹ்லான பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மேலே கூறிய ஒரு ஆயத்திலே கூறி காட்டுகின்றான், நீங்கள் ஒரு ஆண்களிடத்திலே குலைந்து கூட நீங்கள் பேச வேண்டாம். அதாவது நாம் அவரிடத்திலே ஒரு அன்பை தேடி பேசுகின்ற பொழுது அல்லது அந்த ஆணோடு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேடுகின்ற பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருக்குகின்றீர்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதனுடைய உள்ளத்தை எந்த நேரத்திலும் ஷைத்தான் கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்குகின்றான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே குறிக்காட்டுகின்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி,
அஹ்மத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், 2 ஆணும் பெண்ணும் தனிமையிலே இருக்க வேண்டாம். அப்படி இருந்து விட்டால் 3ஆவதாக ஷைத்தான் அந்த இடத்திற்கு வந்து விடுகின்றான் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். மேலும் நம்மிடத்திலே கூறுகின்ற பொழுது, மகரமான ஆண்களை தவிர மற்ற ஆண்களிடத்திலே நீங்கள் ஒன்றுபோடு இருக்க வேண்டாம், அவர்களுடைய முகத்தை கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் என்பதைத்தான் இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இதனுடைய விளைவாகத்தான் பல கல்வி கூடங்களிலே கல்லூரிகளிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆகிவிட்டது. தமிழகத்திலே ஒரு கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொள்கின்றாள். தொடர்ந்து அந்த செய்தி இன்று வரையிலும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரி குறித்தும் அதன் நிர்வாகிகள் பற்றியும் பல்வேறு செய்திகள் தொலைக்காட்சி செய்திகளிலே பேசப்பட்டு வருகின்றன. இப்படி இது மட்டுமல்ல, இதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஃபாத்திமா என்ற மாணவி கேரளாவிலே சென்னை ஐடிடி வளாகத்திலே தற்கொலை செய்து கொண்ட போதும் இதே போன்ற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டன. அதுபோன்று கோவையிலும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் கல்வி கூடாரங்களிலே கல்வி கற்கக்கூடிய கல்லூரிகளிலே பல பெண்கள் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மட்டும் நாம் இவர்கள் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள், இவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாகவெல்லாம் மனிதர்களுக்கு பல கருத்து வேறுபாடுகளோடு பேசிக்கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் அன்றே கூறிவிட்டது. பெண்கள் என்பவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் உங்களுக்கு பர்தாவை அல்லாஹு தஆலா கடமையாக்கினார். ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய இஸ்லாமிய பெண் மக்கள் கூட வெளியில் வீட்டிலிருந்து இறங்கிவிட்டால் பர்தா செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் மறுத்து இன்றளவில் பர்தா இல்லாமல் எத்தனையோ பெண்கள் செல்வதின் காரணமாக பல பெண்கள் சீரழிக்கப்படுகின்றார்கள். அதன் மூலமாக அவருடைய குடும்பமும் சரி, அவர்களும் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய நிலைமையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் முறையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பர்தாவை பேணி இருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோன்று சவுதி அரேபியாவிலே படித்த கேரளாவை சார்ந்த 2 பெண்கள், அந்த 2 பெண்களும் ஓரினச் சேர்க்கையிலே அந்த பழக்கத்திற்கு உண்டாகுகின்றார்கள். இறுதியாக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? 2 பெண்களும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றோம் என்பதாக அந்த சவுதி அரசாங்கத்திலே அனுமதிக்கின்றார்கள். அந்த சவுதி அரசாங்கம் கேரளாவிற்கு இந்த செய்தியை அனுப்புகின்றது. கேரளா அந்த நீதிமன்றம் அங்கீகரித்ததை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அதுபோன்று அங்கீகரித்தார்கள். இன்றைய காலத்திலே ஓரினச் சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் ஆணும் பெண்ணும் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற அளவிற்கு இந்த நாடு சீரழிந்து விட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் ஒரு நாகரிகமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகள் அந்த செய்த சேட்டையின் காரணமாக அவருடைய சமுதாயம் எந்த அளவிற்கு அழிவுக்குள்ளாயின என்பதையெல்லாம் நாம் பல பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆக பெண்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் உடையிலும் சரி உள்ளத்திலும் சரி பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த முறையை பேணி அவர்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேணி வாழ்ந்தார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நிகழ்வுகளிலே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு கைன்கா என்ற அந்த கோத்திரத்தாரை நாட்டை விட்டு அவர்கள் துரத்தியதற்கு காரணமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு தடவை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் என்பவளை எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தினார்கள் என்பதற்கு இன்றைய கால பல விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு காலத்திலே
வாழ்ந்தோம். குழந்தைகளை 7 வகுப்பு அல்லது 8ஆம் வகுப்போடு பெண் பிள்ளைகளுடைய படிப்பை நிறுத்தி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நேரத்திலே பாதுகாப்பு இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த பாதுகாப்பு இல்லை உணர்ந்ததின் காரணமாக இன்றளவிலே அந்த பெண்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாகவும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வை அவர்கள் தெரிந்தவர்களாகவும் வாழ்ந்தார்கள். ஒரு காலங்கள் சென்றது, என்னுடைய குழந்தை தன் சொந்த காலிலே நிற்க வேண்டும், அதனால் அது ஒரு டிகிரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த டிகிரி படிப்பதற்காக வேண்டி அந்த குழந்தை சென்றது. ஏதோ ஒரு மார்க்கத்திற்கு புறம்பான, மார்க்கத்தில் அப்பாற்பட்ட ஒரு மனிதனை திருமணம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டது. இதை வேறு வழியில்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களும் அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுதான் இன்றைய காலம். இன்னும் காலங்கள் செல்ல செல்ல நாம் இஸ்லாம் அல்ல, அனைத்து மதத்தினர்களும் சமமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் யார் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், யார் யாருடன் வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற நிலைமைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டு விட்டது. இதற்காகத்தான் இஸ்லாமிய பெண்கள் என்பவர்கள் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் தான், இல்லை என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் கல்வியை கற்கக்கூடிய இடங்கள் பெண்கள் என்றால் பெண்கள் மட்டும் படிக்க வேண்டும், ஆண்கள் என்றால் ஆண்கள் மட்டும் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளைகளை தேக்குகின்ற பொழுது அது மார்க்க படிப்பிலும் உலக கல்வியிலும் தேர்ச்சி பெறக்கூடிய குழந்தையாக வளரும். அது அவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதைத்தான் இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. பெண்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புகின்ற பொழுது அதிகபட்ச பாதுகாப்பு என்ன இருக்குகின்றது என்பதை அந்த உத்தரவாதத்தை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைக்குகின்றோம் என்ற பெயரிலே அவர்களை சீரழித்து விடக்கூடாது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தங்களிடத்திலே தெரிவித்து வேண்டும் என்ற பெற்றோர்கள் அந்த குழந்தைகளிடத்திலே வலியுறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியும். அவருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்ணாக மார்க்கத்திலும் உலகத்திலும் தேர்ச்சி பெறக்கூடிய பெண்களாக உருவாக்க வேண்டுமானால் அந்த பெண்களுக்கு முதலிலே பாதுகாப்பு அவசியம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய பெண்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உண்டான அத்தனை பெண்களையும், இந்த உலகத்திலே எந்த மதத்தினை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அத்தனை மதத்தினுடைய அந்த பெண்களையும் அல்லாஹு தஆலா முழுமையாக பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வழிகட்டு விடாமல் மார்க்க விஷயங்களிலும் உலக விஷயங்களிலும் அனைத்து பெண்களும் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் தேர்ச்சி பெற்று அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உதவி செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.